ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓவர்டேக் அனிமியோட எபிசோட் 5 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல கோமாக்கி வந்துட்டு அவரோட பையன் கிட்ட இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் ரேஸ் நடக்க போகுது, அதுல வந்து நீயும் ஹார்காவும் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க கார்ல ட்ராக் போவாங்க தெரியுமா, ஃபூஜி ஸ்பீட்வேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல தான் ஃபைனல் ஃபினிஷ் லைன் இருக்குது. அவங்க தான் வந்துட்டு கோ ஸ்பான்சராவும் இருக்காங்க. சோ அவங்க தான் மீதி இருக்க எல்லா டீம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கலந்துக்க விருப்பம் இருக்கவங்க கலந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு கோமாக்கி சொல்றாரு. கோமாக்கி வந்து கோட்டா கிட்ட கேக்குறேன், என்னால முடியாத தப்பா ஓடிடு அப்படின்னு சொல்லிடுறான். ஹார்கா கிட்ட கேக்குறாரு, ஹார்கா உனக்குலாம் ரன்னிங் அந்த அளவுக்கு பிடிக்காமல இல்ல வருவேல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹார்காவும் யோசிச்சுட்டு இருக்கிறான். இங்க பாரு, நான் ஒரு உண்மையை சொல்றேன், நீ அதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிடுவேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு பெஸ்ட் அத்லெட் தெரியுமா, நான் ஓட ஆரம்பிச்சேன் அப்படின்னா அனல் பறக்கும். இப்ப இருந்தே நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி அப்படின்னா என்னோட ஸ்டாமினா நான் பழைய மாதிரி கெயின் பண்ணிக்கலாம், நான் போய் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாரு. கோட்டாக்கு ஒரே சந்தேகமா இருக்குது, என்னோட தகப்பை இப்பெல்லாம் பண்ண மாட்டானே, இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு ஏதோ ஒரு பீஃப் சாப்பாடு இருக்குது. அதான பார்த்தேன், இவர் சாப்பாடுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிறாரா, இதுக்கெல்லாம் நீ போகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா ஹார்கா கிட்ட சொல்றேன். அதே மாதிரி ஈனாவா அவனோட பெல்ஜரிசோ டீம் கிட்ட போய் கேட்கறான், சாட்சிக்கு வந்துட்டு எனக்கு நல்லா ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இவங்க பேசும்போது பின்னாடி அலைஸ் ஒட்டு கேட்டுக்கிட்டு தான் இருப்பா, நீயும் வரல அலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவளுமே வந்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் ஈனா வந்துட்டு டோக்குமாரு கிட்ட கேட்கறாரு. டோக்குமாருமே வந்துட்டு நீங்க கண்டிப்பா போகணும்னு சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அன்னைக்கு நைட்டே ஹார்கா வந்து கோயா கிட்ட இந்த ரன்னிங் ஈவென்ட் பத்தி பேசுறான். நீ ஓட போறியா, நீ எல்லாம் ஓடுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். என்ன பார்த்தா எப்படி தெரியுது, எனக்கு அதெல்லாம் ரன்னிங் எல்லாம் பிடிக்கும், நானுமே சேரதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். இப்போ அடுத்த நாள் காலையில ஆயுது சாய்கியோவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறா. இந்த ஈவென்ட் ரொம்பவே ஃபன்னா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி கிட்ட கேட்கறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. இது வெறும் லோக்கல் ஈவென்ட்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க, ஆனா மீடியா கூட நிறைய வந்திருக்குது அப்படின்னா இல்ல சம்திங் ஸ்பெஷலா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தா ஹார்கா வந்துட்டு கோட்டாவை வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கா. அங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாய்கோ கேக்குறா. கோட்டா வந்துட்டு என்ன ஆனாலும் நான் வரவே மாட்டேன்டா, இங்க செத்தாலும் சாவு, ஆனா ரன்னிங் மட்டும் ஓடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தக்கல்ல நிக்கிறான். கோயாவும் கோட்டாவை பார்த்துட்டு டீமுக்கு 2 பேர் ஜாயின் பண்ணணும்ன்றது ரூல் ரா, போயிட்டு தான் வாயே அப்படின்னு சொல்றான். அதுக்கு நான் தான் கிடைச்சேன்னா வேற ஆளே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். அப்பதான் கோமாக்கி சொல்றாரு, ஆக்சுவலா நான் தான் ஹார்கா கூட ஓடலான்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு காலையில நான் கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல எக்ஸசைஸ் அதிகமா பண்ணப்ப கால்ல உளுந்து வாரிக்கிட்டேன் கொஞ்சம், அவ்வளவுதான். இல்ல அப்படின்னா நான் தான் ஹார்கா கூட ஃபர்ஸ்டா ஓடவே செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு கோட்டாவுமே இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தா ஏன் உன்னோட இன்னொரு காலை நானே உடச்சு விட்டுறேன் பாத்துக்க, சும்மா இரியா அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப அனௌன்ஸ்மே பண்ணிடுறாங்க, பார்ட்டிசிபேட் எல்லாரும் இப்ப இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா வேற வழியே இல்லாம அப்படியே ரன்னிங் ஓடுறதுக்கு போறான். அப்படியே அவன் அப்சரோட போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்துட்டு அலைஸ் வந்துட்டு இவனை கூப்பிடுறா. நீ என்ன பண்ற, நீ ரன்னிங் ஓட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஹார்கா முன்னாடி நின்னுகிட்டு இருக்க சாட்சிக்கு பின்னாடி வந்துட்டு என்னடா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். நீ என்னடா எல்லாருக்கூடயும் பார்த்தோன்னே இவ்வளவு க்ளோஸ் ஆயிடுற அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமாரு சொல்றான். சரி சரி, இன்னைக்கு நீங்க 2 பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிக்கு சொல்றேன். இப்போ அப்படியே ஓட போற பார்ட்டிசிபேட் எல்லாரும் வந்து நின்னுட்டாங்க. ஒரு கன் ஃபயரோட இந்த ஒரு ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கமெண்ட்ல ஒருத்தர் ஓயாமா அசோசியேஷன் நடத்தக்கூடிய 10 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோயா யோசிச்சு பாக்குறான். அப்பதான் தெரியுது அது வந்து கோமாக்கியோட வாய்ஸ் தான். அவரே அவரோட பேரையுமே சொல்றாரு. ஓ, கோமாக்கி தான் கமெண்ட்ரி கொடுக்க போறாரா, அப்ப இந்த ஈவென்ட் ஃபன்னா தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றேன். அவர் எடுத்தோடனே ரூட் எப்படி இருக்கு, வெதர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யாரு போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெல்ஜோரிஸோட 2 பிளேயர்ஸையுமே சொல்றாரு. அதுக்கடுத்து தேடா எங்களோட கோமாக்கி மோட்டார்ஸ் பிளேயர் ஹார்கா வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதை ஃபாலோ பண்ணி பின்னாடியே எல்லா பசங்களும் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. பின்னாடியே அலைஸ் கோட்டா 2 பேருமே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அலைஸ் வந்துட்டு இந்த விண்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். நான் மட்டும் இங்க செத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகமே சேர்ந்து சாகணும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்டா இப்பெல்லாம் பேசுற, இன்னும் 5 நிமிஷம் கூட ஆகல ஓட ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலைஸ் சொல்றா. அதாவது நான் வந்துட்டு எப்படின்னா என்னோட மூளையை வச்சு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஆள், நான் வந்து ஒரு டிடெக்டிவ் மாதிரி நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளு, ஏன்னா இப்ப இப்படி பிசிக்கலா ஓட வச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். மூளை இருக்கிறவனுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலையடா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. இப்படியே அவன் பேசிட்டு போகும்போது லைட்டா ஒரு பாறையில தட்டி அப்படியே கீழே உள்ள போயிடுறான். நல்ல வேலை அவ வந்துட்டு கையை விட்டு அப்படியே அவனை தூக்கிடுறா துண்டா. அவன் டி ஷர்ட் அப்படி இழுத்துக்கிட்டே நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இப்பதான் நான் செத்துருவேன் போல, என் டி ஷர்ட்டை வீட்டு கழுத்து நெரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறமா விட்டுறா. பரவாயில்ல அலைஸ், நீ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். இதுக்கெல்லாம் நான் நிறையவே ட்ரைனிங் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றேன். நீ வந்துட்டு அந்த பெல்ஜோரிஸோ டீமுக்கு போனதே அந்த பிளே பாய் பின்னாடி சுத்ததான் சொல்லிட்டு நினைச்சேன், பரவாயில்ல ஏதோ யூஸ்ஃபுல்லாவும் பண்ற போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அப்படியே ஒரு நிமிஷம் அடுத்து எக்ஸ்ட்ரா பேசிட்டு வந்தாலே என்னால சுத்தமா முடியல, பேசிக்கிட்டே ஒரு ரொம்ப டஃபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு வரான். இப்படியே போச்சப்பனா என்னால நீமே ரொம்ப ஸ்லோவாயிருவா, அதனால நீ வேணா முன்னாடி போன பின்னாடி அப்படியே மெதுவா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ மறுவார்த்தை கூட எதுவும் பேசாம அப்படியே ஓடிடுறா. ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்படி உண்மையிலே ஓடிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் ஆயிடுறான். சாட்சிக்கு தான் இப்பயும் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் பின்னாடி திரும்பி பார்த்தா என்னடா இது, ஆரம்பிச்சப்ப நிறைய பேர் இருந்தாங்க, இப்ப ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நிறைய பேர் டிராப் அவுட் ஆயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். அவங்களுக்கும் ரொம்ப பின்னாடி கோட்டா வந்துட்டு ஒரு தனி ரோட்ல அப்படியே மட்டமலாக படுத்து கிடக்குறான் உழுது. கோமாக்கி மோட்டார்ஸ் அந்த கோட்டா என்ன இப்படி உழுந்து கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரோன்ல வந்துட்டு இவர் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா என் பிள்ளையா இருந்துட்டு நீ இப்படி இருக்கலாமா, ஒழுங்கா எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரோனை வச்சு இவன் உடம்பு ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு கிடக்குறாரு. அட இரியா, இதுக்கு மேல அடிச்சன உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வேற வழி இல்லாம திரும்ப எந்திரிச்சு ஓடுறான். ஓயாமா அசோசியேஷனோட 10 கிலோமீட்டர் ரன்னிங் வந்துட்டு ரொம்பவே டஃபா இருக்கு போல, நிறைய பேர் வந்துட்டு பாதியிலே டிராப் அவுட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்படியே போய்கிட்டு இருந்தா யார் அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதாவது பீஃப் யாரு வின் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. முன்னாடி 3 பேர் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாட்சிக்கு ஹார்காவை பார்த்து நீ அப்புறம் இவ்வளவு நல்லா ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் வந்துட்டு பிசிக்கல் சம்பந்தமா நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன், லைக் நான் வந்து நியூஸ் பேப்பர் போட போவேன், அதுவே எனக்கு கொஞ்சம் பழக்கமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். ஓ, நியூஸ் பேப்பர்லாம் போடுவியா, ரொம்பவே சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிக்கு சொல்றான். இதுல அமேசிங் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். அதே தானே, இதுல அவன் சொல்ற மாதிரி அமேசிங் எதுவும் இல்லையே, நான் முத ரேசிங்குள்ள சேர்ற முன்னாடி மூவரா வேலை பார்த்தேன்னு சொன்னேன், அதுக்கும் இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமாரு சொல்றான். மூவர்னா வந்துட்டு ஜஸ்ட் டெலிவரி பண்ற மாதிரி தான், ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை
இன்னொரு இடத்துக்கு டெலிவரி பண்ணுவாங்க. அவ்வளவுதான். டோக்குமார் அவனோட வேலையை சொல்லவும் ஹாருக்கா வந்துட்டு அவனை பாக்குறான். என்ன அப்படி பாக்குறது, அவ்வளவு டிஃபரெண்டாவா இருக்கு, டிரைவர்னா வேற ஜாப் எதுவும் பார்க்க கூடாதா, ஒரு பெரிய டீமுக்குள்ள சேரணும் அப்படின்னா முன்னாடி நிறையவே பணம் சேர்க்கணும் தானே, அதனாலதான் நாங்க வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமார் சொல்றான். நியூஸ் பேப்பர் போறது, மூவரா இருக்கிறது ரெண்டுமே பிசிக்கல் சம்பந்தமான வேலை தான், ரெண்டுமே அமேசிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிக்கு மறுபடியும் சொல்றான். டே நீ வந்து எங்களை கலாய்க்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமார் சொல்றான். கோட்டா பின்னாடி மெதுவா கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கான். நேரா அவன் ஒரு ட்ரிங்கிங் ஸ்டேஷனா பாக்குறான். ரைட், எனக்கு தண்ணி கிடைக்க போது, உயிர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட போய் நிக்கிறான். அவன் எடுத்தோடனே தண்ணி குடிக்காம வேற ஒன்னு சாப்பிடற மாதிரி இருக்குது, ஒரு ரோல் மாதிரி. அதை எடுத்து சாப்பிடறான். வாயில வச்சோடனே அவன் துப்பிடுறான். இதனை இவ்வளவு காஞ்சி போயிருக்கு, சை சை அப்படின்னு சொல்லிட்டு துப்பிடுறான். இன்னொரு பக்கம் அங்கிட்டு தண்ணி மாதிரி இருக்குது. சரி தண்ணியாவது குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வாயில ஊத்திடுறான். அது வந்து டீ ரொம்ப சூடா இருக்குது, அப்படியே படுத்துறான் கீழே. அங்க ட்ரிங்கிங் ஸ்டேஷன் வச்சவங்க ட்ரிங்கிங் மட்டும் வைக்கல, நிறைய சாப்பாடுலாம் அள்ளி வச்சிருக்காங்க. நீங்க வந்து நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்னன்னா சாப்பாடு கொடுக்க வராங்க. அலைஸும் அங்க வந்து நிறைய சாப்பாடு வாங்குற. என்ன பண்ணி ஒத்தால இவ்வளவு சாப்பிட போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. இல்ல நான் வந்து இப்ப டயட்ல இருக்கேன், அதான் கொஞ்சம் கம்மியா வாங்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இதே மாதிரி கலந்துகிட்ட எல்லாரும் இந்த ட்ரிங்கிங் ஸ்டேஷன் வந்த உடனே எதுக்கு வந்தோன்றதே மறந்து அவங்க பாட்டுக்கு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் இந்த வாட்டர் ஸ்டேஷன் வந்து கண்டக்ட் பண்ண அந்த ஒரு பார்ட்டி வந்துட்டு சொல்றாங்க, இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனாலதான் நாங்க வந்து நல்ல நல்ல சாப்பாடா அவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்ட்டு. அதான் இதனாலதான் எல்லாம் ரேஸ் விட்டு டிராப் அவுட் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாய்க்கா சொல்றா. ஆனா இது வந்துட்டு அந்த குழந்தைங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க இல்லையா, அப்படின்னா இது ஒரு சக்சஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி சொல்லிட்டு சியர்ஸ் சொல்லிக்கிறாங்க. இப்போ ஃபைனலி ரேஸோட எண்டுக்கு வந்துட்டாங்க. கடைசியில அந்த ஸ்டேடியம்குள்ள 3 பேர் ஒரே மாதிரி தான் என்டர் ஆகுறாங்க. ஸ்டேடியத்துக்குள்ள வந்து உட்காந்து சாய்க்கா வந்துட்டு இது எப்படி முடியுதுன்றதை என் கண்ணால இங்க இருந்து பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா நம்ம கோயாவால பொறுத்துக்க முடியல, நான் இங்க இருந்தெல்லாம் பார்க்க போறேன் இல்ல, கீழே பக்கத்துல போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு ஓடிடுறான். இவங்க 3 பேர் ஓடிக்கிட்டு இருக்கப்ப சாட்சிக்கு வந்துட்டு நீங்க எப்பாவது உங்களுக்கு மேல ஒரு டிரைவரை நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எதுக்கு அப்ப திருத்து பண்ணி இப்படி ஒரு கேள்வி கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமார் கேட்கறான். நான் ஒருத்தர் நினைச்சிருக்கிறேன், அவரோட பேர் வந்துட்டு ஜேம்ஸ் ஹண்ட், உங்களுக்கு அவரை தெரியுமா, 1976ல ஒரு கேம் நடந்தது, அதை வந்துட்டு என்னோட அப்பா டிவிடில நிறைய வாட்டி காட்டியிருக்காங்க, நான் வந்துட்டு எக்கச்சக்க வாட்டி அதை பார்த்திருக்கிறேன். ஒரு லேப்பே 22.8 கிலோமீட்டர் இருந்தது, 185 கார்னர் இருந்தது, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ட்ராக் அது. அது மட்டும் இல்லாம அந்த மேட்சுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை வேற ரொம்ப அதிகமா பெஞ்சது. அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆப்போனன்ட் ஒருத்தர் இருந்தாரு, அந்த ஆப்போனன்ட் வந்துட்டு இவருக்கு பக்கத்துலயே தான் வந்துகிட்டு இருந்தாரு. அப்ப வந்துட்டு ஒரே ஒரு செகண்ட் இவங்க எடுக்கிற மொமெண்ட் தான் வந்துட்டு யாரை வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். அப்ப இவரோட ஆப்போனன்ட் லாடாவோட கார் வந்துட்டு கிராஷ் ஆயிடுச்சு. சோ ஜேம்ஸ் கண்ட் தான் கிராஸ் லைனை ஃபர்ஸ்டா ஃபினிஷ் பண்ணினாரு. அவரோட வின்னிங்க்கு காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், மிஷின்ஸா, டெக்னிக்ஸா, இல்ல அப்படின்னா அன்னைக்கு நடந்த அந்த ஒரு வெதர்னாலயா, இது எதுவுமே கிடையாது, அது வந்துட்டு அவரோட லக்கு தான் அப்படின்ட்டு சொல்றான். கடவுள் வந்துட்டு அவரை தான் அதிகமா லவ் பண்ணாங்க, அவர் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவா இருப்பாரு, அவர் எப்பவும் ரொம்ப சியர்ஃபுல்லா இருக்கிறதுனால லக்க வந்துட்டு அவர் பக்கம் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டாரு. சோ அதனாலதான் நானுமே அப்படி இருக்கிறேன், எப்பயுமே என்ன நடந்தாலும் சியர்ஃபுல்லா இருக்கிறது, பாசிட்டிவா இருக்கிறது, ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் கரெக்டா அதை சொல்லி முடிக்கும் போதே ஹாருக்கா வந்துட்டு அப்படியே கால் தடுக்கி கீழே விழுந்துறான். இவங்க 2 பேரும் முன்னாடி போயிடுறாங்க. லக்கு உண்மையிலே இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிக்கு நினைக்கிறான். ஹாருக்கா வந்துட்டு சரி இதுக்கப்புறம் எப்படி ஓடிக்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு அப்செட்டா இருக்கிற டைம்ல அந்நேரம் ஒரு சவுண்ட் ஹாருக்கா ஹாருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கோயா தான் வந்து கத்திக்கிட்டு இருக்கான் சைட்ல இருந்து. அவன் கத்துறது மட்டும் இல்லாம அப்படியே அவன் கால்ல இருந்து ஷூவை கழட்டி தூக்கி போட்டு இந்த இதை எடுத்து ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹாருக்காவும் விறுவிறுன்னு முன்னாடி ஓடி வந்தவன் ஷூவை எடுப்பான்னு பார்த்தா ஷூவை எத்தி பறக்க விட்டுட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷூவையும் கழட்டி போட்டுட்டு சாக்ஸோட ஓட ஆரம்பிச்சிடறான். பரவாயில்லையே, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே இவங்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கோயா சிரிக்கிறான். இவங்க 2 பேருக்கு பின்னாடி செம ஃபாஸ்டா ஓடி வந்துகிட்டு இருக்கான். டோக்குமாருக்கு செம ஷாக்கா போகுது. சாட்சிக்கு இவனை பார்த்துட்டு இதுக்கப்புறமா இவனை வின் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதே, வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபயர் ஆகுறான். சரி நம்பர் 2 டிரைவரே இப்ப நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிக்கு சொல்றான். ஆனா டோக்குமார் வந்துட்டு அவனே முந்திட்டு போயிடுறான். இன்னைக்கு வந்துட்டு நம்பர் 2 நம்பர் 1 கணக்கே கிடையாது, நான் வந்துட்டு என்ன நாள் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் முன்னாடி ஓடிடுறான். காருக்கு வந்துட்டு ஃபைனலி இவங்க 2 பேரையும் கேட்ச் அப் பண்ணி பக்கத்துல ஓடி வந்துடுறான். 3 பேர் ஒரே மாதிரி ஓடி வந்து லாஸ்ட் டைம்ல கரெக்டா ஒரே மாதிரி கிராஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே எனக்கு சாயங்காலம் ஆகுது. ஸ்டேடியத்துக்கு வெளியே கோமாக்கி நின்னுட்டு இருக்கப்ப ஈனா அங்க வராரு. நான் வந்துட்டு வரவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நீ பெல்சோரிசோல இருந்து 2 பிளேயர்ஸ் அனுப்புன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்றாரு. டிரைவர்ஸ்ன்றவங்க ஒன்னும் மிஷின்ஸ் இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு பிரேக் வேணும்ல, இதை வந்து நீ தானே எனக்கு சொல்லியே கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஈனா சொல்றாரு. இன்னொரு பக்கம் உள்ள ஹார்கா வந்துட்டு பிரைஸ் வாங்கிட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கா. நேரா கோமாக்கி மெதுவா அங்க நடந்து வராரு. ஹார்கா நேரா அவர்கிட்ட ஓடி போயிட்டு இந்தாங்க நான் வந்துட்டு செகண்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கேன், அடுத்த வாரம் உங்களுக்கு பர்த்டே தானே, செகண்ட் பிரைஸ்ல வந்துட்டு ஃபிஷ் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சாரி என்னை மன்னிச்சிருங்க, என்னால பீஃப் உங்களுக்கு வாங்கி தர முடியல, நாங்க 3 பேரும் ஒரே டைம்ல கிராஸ் பண்ணனால இது வந்துட்டு 3-way டைம்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்க வந்துட்டு ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டு தான் முடிவு பண்ணணும், அதுல வந்துட்டு எனக்கு செகண்ட் பிரைஸ் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். இன்னொரு பக்கம் சாட்சிக்கு டோக்குமாரு 2 பேருமே வந்துட்டு அவங்க கோச் ஈனா கிட்ட இதை காட்டுறாங்க. டோக்குமாரும் சாட்சிக்கு சிரிக்கிறத பார்த்துட்டு என்னடா நீ 3வது பிரைஸ் தான் கேட்க இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். 3வது பிரைஸ்னால அது கிரேப்ஸ் பா, எனக்கு கிரேப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிக்கு சொல்றான். அப்ப ஈனாவுமே வந்துட்டு டோக்குமாரு அடுத்த கேம்ல நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமாரும் சொல்றான். இன்னொரு பக்கம் கோமாக்கி அப்படியே மெதுவா ஹார்கா கிட்ட நடந்து வந்து அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. கோட்டாவும் அதை பார்த்துட்டு என்னோட தகப்பனை பாத்தியா ஓடாமே வந்துட்டு சாப்பாடு சாப்பிட போறாரு அப்படின்னு சொல்றான். இதை கோயா பாத்துக்கிட்டு இருந்தவே அப்படியே அவனோட கேமரா எடுத்து போட்டோ எடுக்க பாக்குறான். ஃபர்ஸ்ட் அவன் கிளிக் பண்றதுக்கு கொஞ்சம் தயங்கினாலும் கரெக்டா அந்த ஒரு போட்டோவை சூப்பராவே எடுத்துறான். அந்த போட்டோ சவுண்ட் கேட்ட உடனே ஹாருக்கா கோமாக்கி அப்புறம் அங்க இருந்து மத்த எல்லாருக்குமே வந்துட்டு செம்ம ஷாக்கு, என்னது கோயா போட்டோ எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்ப போட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் வந்துட்டு ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த எபிசோட்ல தான் வந்துட்டு ஹாருக்கா சாட்சிக்கு அப்புறம் டோக்குமாரி இவங்க 3 பேரோட பாண்டிங்க கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் போக போக அவங்க பாண்டிங் எப்படி வரும்ன்றதை நீங்க அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.